வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கணும். அப்பதான் செய்யல. இப்பயாவது செய் அப்படின்னு சொல்றது. இப்பயாவது செய். இப்பயாவது போய் டாக்டர் கிட்ட காட்டு. இப்ப இதுவே ஒரு விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க இப்பதான் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நம்ம சொல்லுவோம். அப்பாடா! ஒரு வழியா இப்பயாவது மன்னிப்பு கேட்டியே! ஒரு வழியா இப்பயாவது பஸ் வந்துச்சே! ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அப்புறமா பஸ் வந்த உடனேயும் சொல்லுவோம். ஒரு வழியா இப்பயாவது பஸ் வந்துச்சே! அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையுமே நம்ம ஒரே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்ல முடியும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்ஸ் அபௌட் டைம் அண்ட் இட்ஸ் ஹை டைம். இது 2 தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இட்ஸ் அபௌட் டைம் எடுத்துக்கலாம். இட்ஸ் அபௌட் டைம்ன்றது நீ ஏற்கனவே செஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் இப்பயாவது செய் அப்படின்னு சொல்றதுக்கு. இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இட்ஸ் அபௌட் டைம், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ். நாம என்ன சொல்றோம்? இப்பயாவது செய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபியூச்சர்ல தான் அவங்க செய்ய போறாங்க. இப்பதான் இப்பயாவது செய்யுன்னு சொல்றோம். ஆனா, நாம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். இதுக்கு பேரு பாசிவ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு பேரு. நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இத நான் இந்த டென்ஸ்ல மாத்திக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். இதுதான் ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர். ஸ்போக்கன்லயும் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாரு நீ பண்ண தப்புக்கு நீ முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்பயாவது அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அட்லீஸ்ட் இப்பயாவது அவன்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம சொல்றோம். இத நம்ம டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். அப்பாலஜைஸ் டூ ஹிம் அட்லீஸ்ட் நவ். அட்லீஸ்ட் நவ் அப்பாலஜைஸ் டு ஹிம். இப்படி தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பட் இது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் டைம் வச்சு தான் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும், இப்பயாவது செய் அப்படின்னு சொல்றப்ப இட்ஸ் அபவுட் டைம் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இட்ஸ் அபவுட் டைம்ன்றது ஃபிக்ஸட். சப்ஜெக்ட் நீ, யூ. மன்னிப்பு கேட்கறதுன்னா அப்பாலஜைஸ் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்பாலஜைஸ்ட் டு ஹிம். அவனிடம் மன்னிப்பு கேள். இட்ஸ் அபவுட் டைம் யூ அப்பாலஜைஸ் டு ஹிம். இப்போ இதே விஷயத்த நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா? சே சாரி அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்களானா இட்ஸ் அபவுட் டைம் யூ செட் சாரி. சேன்றத பாஸ்ட் டென்ஸில் யூ செட் சாரி. இட்ஸ் அபவுட் டைம் யூ செட் சாரி. சரி, இது நீ இன்னும் கேட்கல, இப்பயாவது கேள் அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். இப்போ முன்னாடியே கேட்டிருக்கணும், ஆனால் இப்போ தான் ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான். அப்போ நம்ம சொல்கிறோம், அப்பாடா ஒரு வழியாக இப்பயாவது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டியே அப்படி சொல்கிறோம். ஸோ இது நடந்துருச்சு. ஆனால் முன்னாடியே நடக்கலை, இப்போ தான். இப்போ ஜஸ்ட் நவ் அது நடந்துருச்சு. அப்போவும் நம்ம இதே ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அப்பாடா ஒரு வழியாக இப்பயாவது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டியே அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்புறம் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா டோன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு அட்லாஸ்ட் இல்லை ஃபைனலி இதை நம்ம சேர்த்துப்போம். அப்பாடா ஒரு வழியாக அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அட்லாஸ்ட் இட்ஸ் அபவுட் டைம் யூ செட் சாரி. அட்லீஸ்ட் இப்போயாவது சொன்னியே அந்த மாதிரி கேட்குறதுக்கு. அட்லீஸ்ட் இல்லை, இது அட்லாஸ்ட் இல்லைனா ஃபைனலி இட்ஸ் அபவுட் டைம் யூ செட் சாரி. கடைசியாக ஒரு வழியாக அவன்கிட்ட சாரி சொன்னியே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ ரெண்டுக்கும் பாருங்கள் ஒரே சென்டென்ஸ் தான். முன்னாடி நீங்கள் அட்லாஸ்ட் இல்லை ஃபைனலி அந்த மாதிரி சொல்லி டோனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறப்போ அது இப்போவாவது செஞ்சியே அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஸோ இதில் எந்த டென்ஸையும் நம்ம மாற்றலை, பார்த்துக்கோங்க. பாரு அவ இத்தனை நாள் சும்மா இருந்துட்டா, இப்பயாவது அவ ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இவ்வளோ நாள் இல்லை, இப்போதாவது இட்ஸ் அபவுட் டைம். சப்ஜெக்ட் ஷீ, வேலை தேடுறதுன்றப்போ லுக் ஃபார் அ ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால லுக் ஃபார் அ ஜாப். இட்ஸ் அபவுட் டைம் ஷீ லுக் ஃபார் அ ஜாப். இட்ஸ் அபவுட் டைம் ஷீ லுக் ஃபார் அ ஜாப். இப்போ இதே விஷயத்த கொஞ்சம் மாற்ற போகிறோம். இப்போ அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம சொல்லுவோம், அப்பாடா ஒரு வழியாக எப்பயாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டாலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கும் இதே மாதிரி தான் சொல்ல போகிறோம். ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி இந்த மாதிரி எதையாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இட்ஸ் அபவுட் டைம் அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போது நம்ம ஷி காட் அ ஜாப். லுக் ஃபார்ன்றது வேலை தேடுறது. அதனால இப்போ வேலை கிடைச்சதுங்கிறப்போ ஷி கெட், அதுக்கு பாஸ்ட் டென்ஸாக ஷி காட் அப்படி வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலி இட்ஸ் அபவுட் டைம் ஷி காட் அ ஜாப். அட் லாஸ்ட் இட்ஸ் அபவுட் டைம் ஷி காட் அ ஜாப். சரி, இப்போ நம்ம இந்த செகண்ட் டைப்பை மட்டும் வச்சு சொல்ல போகிறோம். ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிச்சு, ரொம்ப நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, 2-3 நாளாக தொடர்ந்து. இப்போ தான் நின்றுச்சு. அப்பாடா ஒரு வழியாக எப்பயாவது மழை நின்றுச்சே அப்படி சொல்லணும். ஸோ அட் லாஸ்ட் அப்பாடா ஃபைனலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இட்ஸ் அபவுட் டைம்ன்றது ஃபிக்ஸட். மழை நின்றுடுச்சு, இட்ஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங்.
At last, it's about time it stopped raining. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஒரு வழியா இப்பயாவது உனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுச்சே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைனே புரியாமல் இருந்தாங்க. இப்போதான் அது என்னன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுக்கு நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ அட் லாஸ்ட் இட்ஸ் அபவுட் டைம் ஃபிக்ஸட். உனக்கு பிரச்சனை புரிந்தது. யூ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். அட் லாஸ்ட் இட்ஸ் அபவுட் டைம் யூ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல சொல்றோம். இப்பயாவது பாரு, நீ வந்து உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்பயாவது உண்மையை சொல்லு அப்படி சொல்றோம். நீ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிலாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ நீ ஆல்ரெடி சொல்லியிருக்கணும், இது அதுக்கான சரியான நேரம் தான், இப்பயாவது உண்மையை சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இட்ஸ் அபவுட் டைம் சொல்றதுங்கிறப்போ டெல் பாஸ்ட் டென்ஸ்ல யூ டோல்டு த ட்ரூத். ஸோ இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்டு த ட்ரூத். இப்போ இதே விஷயத்த கொஞ்சம் மாற்றலாம். அப்பா ஒரு வழியா எப்பயாவது உண்மையை சொன்னாலே அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் மட்டும் மாற்றிருக்கோம், அவள்னு இருக்கு, அதனால ஷீன் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி இட்ஸ் அபவுட் டைம் ஷீ டோல்ட் த ட்ரூத். ஃபைனலி இட்ஸ் அபவுட் டைம் ஷீ டோல்ட் த ட்ரூத். ஸோ நம்ம இட்ஸ் அபவுட் டைம் பார்த்தோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ அடுத்து நம்ம வந்து இட்ஸ் ஹை டைம் பார்க்க போகிறோம். அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஹை டைம், சப்ஜெக்ட், பாஸ்ட் டென்ஸ். பட் எப்போ இட்ஸ் ஹை டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுவும் லேட்டு தான், பட் இட்ஸ் டூ லேட். நீ முன்னாடியே செஞ்சுருக்கணும், செய்யலை, இப்போயாவது செய் அப்படின்றதுக்கு இட்ஸ் அபவுட் டைம் நம்ம சொன்னோம். இப்போ இட்ஸ் ஹை டைமுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, பாரு நீ இதுவே ரொம்ப லேட்டு, இதுக்கு மேலே தாமதிக்காதே, இப்போவாது செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இட்ஸ் ஹை டைம், இதுக்கு மேலே லேட் பண்ணினா ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இட்ஸ் ஹை டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த டாக்டர் ரிலேட்டட் விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்நேரம் நீ டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கணும், இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட், இதை எப்பயாவது டாக்டர் கிட்ட காமிச்சிடு அப்படி சொல்லுவோம். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணு அப்படின்றது மாதிரி நம்ம வச்சு சொல்லலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக சீன்ற வார்த்தையை வச்சே சொல்லியிருக்கோம். பெட்டர் ஒரு டாக்டரை பார்த்துடு அப்படின்ற மாதிரி வச்சு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஹை டைம் யூ saw a doctor about this. இந்த விஷயத்துக்காக ஒரு டாக்டரை பாரு. இட்ஸ் ஹை டைம் யூ saw a doctor about this. இல்லை காலில் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று டாக்டர் கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்றதா இருந்தா கெட் இட் லுக்ட் அட் பை அ டாக்டர். இட்ஸ் ஹை டைம் யூ காட் இட் லுக்ட் அட் பை அ டாக்டர் அப்படி கூட நீங்க சொல்லலாம். பட் நம்ம ரொம்ப சிம்பிளான வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோன் என்ன இவ்வளோ பழசா இருக்கு, அடிக்கடி ஹேங் ஆகுது வேற. இந்த ஃபோனை நீ நேரம் மாற்றிருக்கணும், ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இப்போயாவது மாற்றி விடு, இட்ஸ் டூ லேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு இட்ஸ் அபவுட் டைமே கூட ஓகே தான். பட் நீங்கள் வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும், இது ரொம்ப லேட்டு, இப்போவே சேஞ்ச் பண்ணிடு, இதுக்கு மேலே இது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, அந்த மாதிரி நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணணும்னா இட்ஸ் ஹை டைம். நீ ஃபோனை மாற்று, ஜென்ரலாக நம்ம யூ சேஞ்ச் யுவர் ஃபோனு நம்ம சொல்லுவோம். பட் இது பாஸ் சப்ஜெக்டிவ், இட்ஸ் ஹை டைம் பக்கத்தில், அப்போ யூ சேஞ்ச் யுவர் ஃபோன். இட்ஸ் ஹை டைம் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன். பாரு எக்ஸாமே வந்துருச்சு, நீ இவ்வளோ நாள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா பரவாயில்ல, பட் இட்ஸ் ஆல்ரெடி லேட், இப்போயாவது கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பி, இப்போயாவது. ஸோ நிஜமாக கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் இல்லையா? அப்போ இட்ஸ் ஹை டைம் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் சீரியஸ்லி. சீரியஸாக படிக்க ஆரம்பி, யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் சீரியஸ்லி. இட்ஸ் ஹை டைம் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் சீரியஸ்லி. இப்போ இந்த டூ ஸ்ட்ரக்சர்ஸையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ சிம்பிளாக இருந்தது இல்லையா? இந்த டூ சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு வழியாக இப்போயாவது அவங்க ஒரு மேட்ச்லையாவது ஜெயிச்சாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பாட ஒரு வழியாக எப்போயாவது பஸ் வந்ததே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த டூ சென்டென்சஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஒரு வழியா எப்பயாவது போட்டியில் வென்றார்களே, அவர்கள் ஒரு போட்டியில் வென்றார்கள். They won a game. Finally, it's about time they won a game. ஒரு வழியா எப்பயாவது பஸ் வந்ததே, the bus arrived. So at last, it's about time the bus arrived. ஸோ இந்த வீடியோவில் நாம இட்ஸ் about time and it's high time இந்த டூ phrases பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.